கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவருடைய இழப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீங்காத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த முதலமைச்சர் இவர்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு அரசியல்ல விறுவிறுன்னு வளர்ந்துட்டு வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு பேச்சு வராம போனதுக்கும், அவருடைய கை கால்கள் செயலிழந்து போனதுக்கும், அவருடைய உடல்ல ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் செய்வினை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இயக்குனரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் அவர்கள் வந்துட்டு இப்போ அடிச்சு சொல்லியிருக்கிற சில விஷயங்களானது சமூக வலைதளத்துல வைரலாகி எல்லார் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை நேற்றைய தினம் வந்துட்டு சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்னு தலை சிறந்த மருத்துவமனைகளை சிகிச்சை அளிக்கப்பட்டும் அவர் பழைய மாதிரி குணமடையாம போனது பெரும் அளவுல ஏமாற்றமா இருந்ததாகவும், ஆன்மீகத்தின் மூலியமா விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனசுல தோன்றுவதாக தன்னுடைய மனசுல இருந்த ஆதங்கத்தை கங்கை அமரன் அவர்கள் கொட்டி தீர்த்திருக்காரு. செய்தி தொலைக்காட்சி ஒண்ணுக்கு தொலைபேசி மூலியமா விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பை பத்தி பேசும்போது அவர் இந்த எல்லா விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காரு. விஜயகாந்த் அவர்களுக்கு இது இறக்குற வயசே இல்ல அப்படின்னும், அவர் இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி, அவருடைய இழப்பை தாங்க முடியாம இந்த இழப்பு தன்னுடைய மனம் இன்னும் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரியும், அவருடைய இழப்பு தன்னுடைய மனதை ரொம்பவே பாதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலும் விஜயகாந்த் அவர்களை வச்சு தான் 2 படங்களை இயக்கி இருக்கிறதாகவும், அவரோட பல நினைவுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடந்த சில வருடங்களா தான் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க முடியல அப்படின்னும், ஒருவேளை முன்னாடியே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிப்பா ஆன்மீகம் மூலியமா அவருடைய உடல் நலத்தை நான் சரி செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மல்க ரொம்பவே ஆதங்கமா விஜயகாந்த் அவர்களை பத்தி இந்த விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லார் மத்தியிலையும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.